என்னங்க? என்ன கிண்டல் பண்ணணும்னா போதுமே, காஃபி கூட குடிக்காம பண்ணுவீங்க. அது இல்ல லட்சுமி, சிவா ரூம்ல ஏசி வேலை செய்யலன்னு ஒரே ரூம்ல போய் படுத்திருக்காங்க. நீ என்னமோ உன் மகனும் மருமகளும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்கன்னு பேசிட்டு இருக்க. ஆமா, நான் மட்டுமா பேசினேன்? நீங்களும் தானே பேசுனீங்க. அது நீ ஆரம்பிச்ச ஃப்ளோல பின்னாடி நானும் பேசி மாட்டிக்கிட்டேன். இதுல சிரிக்கிறதுக்கு என்னங்க இருக்கு? நாம சீரியஸா பேச வேண்டிய விஷயம். புருஷன் பொண்டாட்டி ஆனதுக்கு அப்புறம் ஒன்னா வாழ வேண்டாமா? ஏய், அந்த பிள்ளைங்களுக்காக அவங்க ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. என்னமோ அவங்க 2 பேருக்கு 80 வயசு ஆன மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. பிள்ளைங்களுக்காக அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்தாலும் அவங்க 2 பேருக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, அது அவங்க வாழ்ந்துதானே ஆகணும். லட்சுமி, அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழக்கூடாதுன்னு நான் சொல்லல. அதுக்கு கொஞ்சம் கால சமயம் எல்லாம் கூடி வரணும். இப்பதான் அவங்க 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சு பேசி சிரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது அதுவா நடக்கணும். நாம போய் பேசி கெடுத்துடக்கூடாது. 30 வருஷமா வாழறவங்க வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்குமோ அவ்வளவு விஷயமும் அவங்க வாழ்க்கையில நடந்து போச்சு. அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைங்க. அதத்தான் நானும் சொல்றேன். இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. அதுவா நடக்கிறப்ப நடக்கட்டும். இத நாம அவசரப்படுத்த வேண்டாம். இல்ல, இதுக்கு நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். இத பாரு லட்சுமி, அதிரடியா ஏதாவது பண்றேன்னு சொல்லி அவங்க 2 பேரும் பிரிச்சு விட்டுறாத. இங்க பாருங்க, அவங்க 2 பேரும் தள்ளி தள்ளி இருந்தப்போ தானா எதுவும் நடக்கல. இவன் ஏதாவது அவகிட்ட பேசினா தப்பாயிடுமேன்னு யோசிப்பான், அவ இவங்கிட்ட ஏதாவது பேசினா தப்பாயிடுமேன்னு யோசிப்பா. கல்யாணம் தான் எப்படி எப்படியோ நடந்து போச்சு. வேற வழி இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தானே ஒத்துக்கிட்டா. அதுக்காக அவங்க 2 பேரும் கரையிலேயே நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா? நாமளும் கண்டுக்காம விட்டோன்னு வைங்க, இதான் சாக்குன்னு அப்படியே ஒண்ணும் இல்லாம அவங்க வாழ்க்கைய வாழ்ந்து முடிச்சிருவாங்க. நாம தான் அவங்கள தள்ளி விடணும். சரி, இப்ப என்ன நடந்துட போகுதுன்னு இவ்வளவு பதட்டப்படுற? ஏங்க, நம்ம புள்ள 1 வருஷம் ஒழுங்கா வாழ்ந்திருப்பானா? அதுக்குள்ள அவ சண்டை போட ஆரம்பிச்சா. ஆனா அதுக்கப்புறம் அவன் இனியா ஓவியாக்கு அப்பாவா மட்டும்தான் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அவன் வாழ்க்கையிலயும் எந்தவித ஆசா பாசமும் சந்தோஷமும் இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கான். இப்ப 4 பிள்ளைங்களாயி போச்சு. அவங்க 2 பேரும் பிள்ளைங்களுக்கு அப்பாவும் அம்மாவுமா மட்டும் இருந்தா போதாது. அவங்க 2 பேரும் கணவன் மனைவியா உணர்ந்து குடும்ப வாழ்க்கைய ஆரம்பிச்சாதான் சரியா வரும். நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. ஒண்ணு பண்ணலாம். நீ அன்பு கிட்ட பேசு, நான் சிவத்துக்கிட்ட பேசுறேன். ஏங்க, பேசுனா எந்த முடிவும் வராதுன்னு தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னமோ பேசுறேன்னு சொல்றீங்க. பேசுனா அதையும் இதையும் சொல்லி சமாளிச்சுட்டு போயிடுவாங்க. என்னதான் செய்யலாம்னு சொல்ற? இங்க வாங்க. ஐயோ, சரியா வருங்க. எனக்கு என்னமோ அன்பு பெட்டி படிக்கலாம் தூக்கிட்டா அவ வீட்டுக்கு போயிடுவான்னு தோணுது. சும்மா பயப்படாதீங்க, அதையெல்லாம் அவங்க தாண்டி ரொம்ப நாள் ஆச்சு. அவங்க கூட சண்டை கண்டை போட போறா லட்சுமி? போடட்டும். அவங்க கிட்ட எதுவும் பேசி ஒண்ணு ஆகாதுங்க. நாமளே ஒரு விஷயத்தை பண்ணிடுவோம். என்ன யோசிக்கிறீங்க? நீங்க பண்ணாதுலவா? இல்ல லட்சுமி, பிரச்சனை எதுவும் வராம நல்லபடியா நடக்கணுமேனு யோசிக்கிறேன். விடுங்க, எல்லாம் சரியா வரும். நல்லது நடந்தா சந்தோஷம்தான். ரெண்டு பேரும் ஒரே சமயத்துல வீட்டுக்கு வரோமே, நல்ல டைமிங். ஆமா, வா. வீடு பூட்டிருக்கே. அத்தை பசங்கெல்லாம் எங்க போயிருக்காங்கன்னு தெரியலையே. இருங்க, போன் பண்ணி பாரு. ஏய் பாரதி, தாத்தா கைய பிடிச்சுக்கோடா. அன்பு அன்பு, அத்தை எங்க இருக்கீங்க? நான் பசங்களோட திருத்தணி வரைக்கும் வந்திருக்கேம்மா. என்ன சொல்றீங்க அத்தை? திருத்தணியா? ஆமாம்மா, பிள்ளைங்கெல்லாம் போர் அடிக்குதுன்னு சொன்னாங்க. அதனாலதான்
நான் குழந்தைங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு திருத்தணி வரைக்கும் வந்திருக்கேன். இல்ல 3 பசங்களை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அத்தை. இதுல என்னமா கஷ்டம்? நான் பாத்துக்கிறேன். எப்ப வரீங்க? காலையில போயிட்டு நைட்டு வந்துடலாம் தான் கிளம்பி வந்தோம். ஆனா எல்லாரும் ஒரு நாள் இங்க தங்கிட்டு போலான்னு சொல்றாங்க. ஐயோ அத்தை, பாரதிய உங்களால சமாளிக்க முடியாது. நீ ஒண்ணு கவலைப்படாத. பாரதிய மாமா பத்திரமா பாத்துப்பாரு. சரிம்மா அன்பு, நான் போன் வச்சிடுறேன். அன்பு, அப்பாவும் அம்மாவும் எங்க? ஏன் உன்கிட்ட சொல்லலையா? இல்ல, எனக்கு ஒண்ணும் தெரியாது. பசங்களை கூட்டிக்கிட்டு திருத்தணிக்கு போயிருக்காங்க. என்ன திடீர்னு திருத்தணிக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க? இந்த மாதிரி கூட்டிட்டு போறதா இருந்தா நம்ம கிட்ட சொல்லுவாங்களே. எதுவுமே சொல்லாம கூட்டிட்டு போயிருக்காங்க. அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம். பாரதி வேற ரொம்ப சேட்டை பண்ணுவான். அவனை எப்படி சமாளிக்க போறாங்கன்னு தெரியல. சரி விடு அன்பு, அதெல்லாம் அவங்க பாத்துப்பாங்க. நீ எதுவும் டென்ஷன் ஆகாத. ஸ்பேர் கீ இருக்குல்ல? இந்தா. என்னோட ரூம் பூட்டி இருக்கு. பூட்டி இருக்கா? என்னோட ரூமும் பூட்டி இருக்கு. என்ன நடக்குது? என்ன நடக்குது? சரி, உன் பக்கத்து ரூமை போய் பாரு. என்னாச்சு? உள்ள போய் பாரு. உள்ள பயங்கரமா இருக்குல்ல? என்ன விளையாடுறியா? என்ன பண்ணி வச்சிருக்காங்க? எனக்கு புரிஞ்சு போச்சு. என்ன புரிஞ்சது? பசங்களை எல்லாம் கூட்டிட்டு போயிருக்காங்க. நம்ம 2 பேரும் இந்த வீட்ல தனியா இருக்கணும்னு இப்படி ஒரு ஏற்பாட்டை பண்ணிட்டு போயிருக்காங்க. பயங்கரமா யோசிச்சிருக்காங்கல்ல? இங்க பாரு, இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. உனக்கு தெரியாதுன்னு நடிக்காத. கண்டிப்பா உனக்கு தெரியாம இதெல்லாம் பண்ணிருப்பாங்களா? சத்தியமா சொல்றேன், இத பத்தி அவங்க என்கிட்ட எதுவுமே சொல்லல. எனக்கு எதுவும் தெரியாது. என்ன நினைச்சிட்டு இருக்காங்க மனசுல? ஏதோ சின்ன பசங்க 2 பேரு கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி நடந்துக்கிறாங்க. அவங்களுக்கு இது புரிய வேண்டாமா? நம்ம எந்த மாதிரி சூழ்நிலையில கல்யாணம் பண்ணோன்னு? அன்பு, நீ டென்ஷன் ஆகாத. எனக்கு தெரியும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்னு தெரிஞ்சுதான் நான் கல்யாணமே வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அன்பு, ஒரு நிமிஷம் நான் சொல்றது. என்ன ஒரு நிமிஷம்? இதையெல்லாம் யாராச்சும் பார்த்தா நம்மள பத்தி என்ன நினைப்பாங்க? உன் குழந்தைய நான் ஒழுங்கா பாத்துக்கிறேன். ஏன் குழந்தைய நீ ஒழுங்கா பாத்துக்கோ. இதுதான் டீல். இதெல்லாம் ரொம்ப தப்பு. என்ன அன்பு படபடப்பா பேசுற? தயவு செஞ்சு நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு. என்ன என்ன சொல்ல போற? உன் குழந்தைய நான் பாத்துக்கிறதும், என் குழந்தைய நீ பாத்துக்கிறதும், உன்னை நான் பாத்துக்கிறதும்
என்ன நீ பாத்துக்கிறதும் நீ எங்க அப்பா அம்மா பாத்துக்கிறதும் இது எல்லாத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல தானே? இது வேற தானே? எனக்கு தெரியும். என்ன தெரியும்? எல்லாரையும் மாதிரி ஆரம்பிக்கும் போது என் குழந்தைக்கு ஒரு அம்மா வேணுங்கிறது, அதுக்கப்புறம் லவ் பண்றேங்கிறது, அப்புறம் எனக்கு வைஃபா இருங்கிறது, அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறது. இங்க பாரு அன்பு, லாஜிக்கா என் குழந்தைங்களுக்கு நீ அம்மாவாகும் போது எனக்கு வைஃபா இருக்கிறதுல தப்பொன்னும் இல்லையே. ஓஹோ, அப்போ எல்லாம் உன்னோட பிளான் தானா? இங்க பாரு, 2 பேரையும் போட்டி வச்சிட்டா காதெல்லாம் வந்துடாது. அவங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு ஆசையில இப்படி பண்ணியிருக்காங்க. அதை விட்டுரு. ஒரு 10 நிமிஷம் கொடு, எல்லாத்தையும் கூட்டி பெருக்கி அள்ளி வெளியே போட்டுறேன். நீ உள்ள படுத்துக்கோ, நான் வெளில படுத்துக்கிறேன். போதுமா? என்ன 2 பேரும் இங்கே நின்னுட்டு அந்த ரூமையே பார்த்து பேசிட்டு இருக்கீங்க? அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்லை. இல்ல இல்ல, ஏதோ ஒண்ணு மறைக்கிறீங்க. என்ன விஷயம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அந்த ரூம்குள்ள என்ன இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல. இல்ல இல்ல, கண்டிப்பா ஏதோ ஒண்ணு இருக்கு. குழலி, சிவம், அதுல என்ன இருக்குன்னு நீயே போய் பாரு குழலி. பாரு குழலி, போ. ம். என்ன அன்பு? அந்த குழலி, கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அதுக்கப்புறம் ஒவ்வொன்னா நடந்துதானே ஆகணும். சரி, நான் வரேன். இவன் என்ன எப்படி போறா? ஏன் உனக்கு தெரியாதா? ஏய் கிழவி, இங்க வா. இங்க ஒருத்தி என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்க. என்ன ஏதுன்னு கேட்காம நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. என்னைக்கு அந்த பய அன்பு கழுத்துல தாலி கட்டினானோ அன்னையில இருந்து நீ சோகமாத்தான் இருக்க. ஒவ்வொரு தடவையும் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கணுமா? நீ ஒருத்தி தான் என் கூட இருக்கேன்னு இருக்கேன். நீ எப்படி பேசினா? உள்ள என்ன நடக்குது தெரியுமா? என்ன நடக்குது? அந்த அன்புக்கும் சிவத்துக்கும் முதலிரவு ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. ஏய் குழலி, சரி, நீ என்ன கலர் போட்டு வச்சிருக்க? பாட்டி, நான் என்ன சொல்லிட்டு இருக்க, நீ என்ன சம்பந்தமே இல்லாம கேட்டுட்டு இருக்க? ஏய், முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. நீ என்ன கலர் போட்டு வச்சிருக்க? அது அது வந்து ஏ நில்லு. கையில எடுக்காம பார்க்காம சொல்லு. அது எப்படி பார்க்காம சொல்ல முடியும்? சரி, உன் பீரோவுல எவ்வளவு பணம் வச்சிருக்க அதையாவது சொல்லு. சரியா தெரியலல்ல? சரி, அதையும் விடு. உன் போன்ல சார்ஜ் போட்டு வச்சிருக்கியா இல்லையா அதையாவது சொல்லு. ஐயோ, ஞாபகம் இல்ல கிழவி. எந்நேரமும் கீழ் வீட்டுல இருக்கிறவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தா உன் வாழ்க்கைய யாரடி பாப்பா? பீரோவுல எவ்வளவு பணம் இருக்கு, உன் நெத்தில என்ன பொட்டு வச்சிருக்க, சார்ஜ் போட்டிருக்கியா இல்லையா, இத முதல்ல யோசி. அதை விட்டுப்புட்டு அவங்க 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டு செகண்ட் நைட்டுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ என்னடி பண்ண போற? அதான் சொன்னல கிழவி, ஏன் வாழ்க்கையை தட்டி பறிச்சுட்டு அவ சந்தோஷமா இருக்கா. என்னால அதை தாங்கிக்க முடியல.
முதல்ல ஏதோ பிரச்சனைன்னு சொன்னாங்க, பிடிக்காம கட்டிக்கிட்டேன்னு சொன்னாங்க. ஆனா கடைசியில அவங்க பாட்டுக்கு ஜாலியா வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. ஆமா குழலி, உன் கையில இருந்து ஒரு பொருள் போச்சுடி. அப்புறம் அது தரையில விழுந்தா என்ன, தங்கத்தட்டுல விழுந்தாதான் என்ன? உனக்கு இல்லேன்னு ஆயிடுச்சுல்ல, அப்புறம் என்ன? உன் வாழ்க்கைய பாருடி. எதுக்கு அவங்க பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்க? என்னால முடியல பாட்டி. அந்த அன்ப நான் எவ்வளவு தூரம் நம்பினேன். நீ கூட அவளை வீட்டுக்குள்ள சேர்க்காதன்னு படிச்சு படிச்சு சொன்ன. நான் தான் கேட்கவே இல்ல. நான் அவளை நம்பினதுக்கு நல்லா கழுத்து அறுத்துட்டா. இங்க பாருடி, பேசுனதையே திரும்ப திரும்ப பேசாத. உனக்கு என்ன வேணும்? என்ன வேணும்னா? சரி, இன்னும் நீ சிவம் வேணும்னு நினைச்சேன்னா அது வேஸ்ட். ஒன்னு அவனுக்கு பிடிக்கவே இல்ல, இனியாவுக்காக தான் உன்னை கட்டிக்கிறேன்னு சொன்னான். என்னெல்லாமோ நடந்து அவன் அன்பை கட்டிக்கிட்டான். அரசிய வேண்டான்னு சொல்லிட்டு இன்னொரு கல்யாணம் பண்றதுக்கு அவனுக்கு 10 வருஷம் ஆயிருக்கு. இப்ப அவன் பிடிச்ச ஒருத்தைய கல்யாணம் பண்ணிருக்கான். நீ அவனை அவகிட்ட இருந்து பிரிச்சா கூட அதுக்கப்புறம் உன்னை ஏத்துக்குவான்னு நினைக்கிறியா? அது நடக்கவே நடக்காது. என்னடி என் முகத்தையே பாத்துக்கிட்டு இருக்கிற? டில்லிக்கு ராஜானாலும் பாட்டி சொல்ல தட்டாதேன்னு சும்மாவா சொன்னாங்க? பாட்டி சொல்றத ஒழுங்கா கேளு. அவனை அன்புகிட்ட இருந்து பிரிக்கலாமே ஒழிய உனக்கு சொந்தமாக்கிக்க முடியாது. பாட்டி, என்னால அந்த அன்பு சந்தோஷமா வாழறத பாத்துட்டு இருக்க முடியாது. சரி, அன்பும் அவனும் சந்தோஷமா வாழக்கூடாது, அவ்வளவுதானே? விடு. ஒரு கலகத்தை உண்டு பண்ணி அவங்க 2 பேரையும் பிரிச்சிருவோம். என்னடி இப்படி இப்படி தலையாட்டுற? ஏற்கனவே உனக்கு கல்யாண வயசெல்லாம் தாண்டியாச்சு. அவங்கள பிரிச்ச பிறகு உன் வாழ்க்கையில என்னடி நல்லது நடக்க போகுது? இப்ப என்ன கழுவி சொல்ல வர? சும்மா பொடி வச்சு எல்லாம் பேசாத. கொஞ்சமாச்சும் புரியற மாதிரி பேசு. நீ சந்தோஷமா இருக்கணும்னா உனக்கு ஒரு வாழ்க்கை அமையணுமா? அதே சமயத்துல அன்போட வாழ்க்கையும் நல்லா இருக்க கூடாது. ஏய், 1 கல் 2 மேங்கோ, அப்படி. ஈ கழுவி, என்ன வெறுப்பேத்திட்டு இருக்காத. வெறுப்பெல்லாம் ஏத்தல, உண்மையதான் சொல்றேன். அது எப்படி நடக்கும்? நடக்கும். பாட்டிய நம்பி விடு, நான் பாத்துக்கிறேன். நாளைக்கு நாம அடிக்க போற ட்விஸ்ட்ல இந்த வீடே கதி கலங்க போகுது, தெரியுமா? பாட்டி, அப்படி என்னதான் பண்ண போற? சீக்ரெட். உன்கிட்ட சொன்னா அது சரிப்பட்டு வராது. நீ ஒரு உளறுவாய், ஏதாவது உளறிடுவ. நாளைக்கு இந்த வீட்ல என்ன நடந்தாலும் நீ பாட்டி போற ரூட்லயே அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரணும். நாடகத்தை நான் பாத்துக்கிறேன். அடுத்தவனை அழிக்கிறதுல நாம உஷாரா இருக்கணும். அடுத்தவனை அழிக்கிறோன்னு நினைச்சுக்கிட்டு நாம அழிஞ்சிடக்கூடாது. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பாரு. வா போலாம். வா 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 வா. குழலி, என்ன? பின் இருக்கா? இல்லையே. செயின்ல ஒரு பின்னு போட்டிருக்கியே. அது வேற பின், அதெல்லாம் கொடுக்க முடியாது. தேவையில்லதான். குழலி, நான் எப்படி இருக்கேன்? எப்பவும் போலதான். எப்பவும் போலனா என்ன? புதுசா ஒரு புடவை கட்டிக்கிட்டா இருக்கிறதெல்லாம் மாறிடுமா என்ன? என்ன இருக்கோ அதானே இருக்கும். ஓகே தான். எனக்கு ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கு. என்ன? புதுசா கல்யாணம் பண்ண புது பொண்ணு மாதிரியே ஓவரா சீனை போடாத. என்ன குழலி, என்ன யோசிக்கிற? நான் நினைக்கிறதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது.
ஆம், பசங்களாம் எங்க காணும்? ஆம், அத்தை மாமாவோட கோயிலுக்கு போயிருக்காங்க. நாளைக்கு காலையில தான் வருவாங்க. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? என்ன? இது உனக்கே கொஞ்சம் ஓவரா இல்ல? சிவம கேட்டா எனக்கு இனியாதான் முக்கியங்கிறாரு, உன்னை கேட்டா எனக்கு பாரதி கலை தான் முக்கியங்கிற. அப்புறம் நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு பிள்ளைங்கள தெரு தெருவா கோயில் கோலன்னு சுத்த வைக்கிறது. என்ன குழலி, வயித்தறிச்சலா இருக்கா? நல்லா ஆகட்டும். என்ன பண்றது, பசங்க இருந்தா டிஸ்டர்பன்ஸா இருக்கும்ல, அதான். ஏதோ பசங்க தான் உலகம்னு சொல்லுவ, இப்போ பசங்களே உனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கா? ஆ, அப்புறம் குழலி, வெளிகேட்ட ஒரு 8 மணிக்கே பூட்டிடுறியா? ஏன் எப்பவும் ராத்திரி 10:30 மணிக்கு தானே பூட்டுவோம். சில நாள் சிவம் வரத்துக்கு லேட் ஆகும், அதனால ராத்திரி 10:30 மணி வரைக்கும் திறந்திருக்கும். இன்னைக்குதான் சிவம் சீக்கிரம் வந்துட்டாரே. நீயும் பாட்டியும் வீட்டுல தானே இருக்கீங்க. ராத்திரி 8 மணிக்கு மேல குல்ஃபி ஐஸ் விக்கிறவங்க, சோன் பப்படி விக்கிறவங்க எல்லாம் வந்து கதவை தட்டி டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அதனாலதான் சொன்னேன். ஆ, நானும் பாட்டியும் வெளியே போறோம், வரத்துக்கு 10:30 ஆயிடும். அதுக்கப்புறம் தான் கதவை பூட்டுவோம். ஓ. ம். அப்புறம் குழலி, எப்பவும் நீ பாட்டுக்கு டக்கு டக்குன்னு எங்க வீட்டுக்குள்ள வந்துருவ. இன்னைக்கு அப்படி வந்துராத. அது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன்.